என்னென்ன ஹார்ட்வேர்லாம் ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு அந்த சர்வருக்குள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றத ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம சர்வர்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணல. நம்ம விஎம்ஆர் கிளாஸ்ல ஓப்பன் பண்ணி பார்த்தோம்ல டெல் சர்வர்லாம். ஆமா சார். அந்த சர்வர் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல என்ன இருக்கு அண்ட் உள்ள எவ்வளோ சிபியூ இருக்கு, எவ்வளோ ரேம் இருக்கு. அது மாதிரி நம்ம இதுல வந்து P570 எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு அந்த சர்வரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ கெப்பாசிட்டி அவைலபிள் இருக்குது, எத்தனை பிசிஏ ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஸ்னாப் ஃபியூச்சரு, நியூ ஆர்கிடெக்சரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டயக்ராம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஏன்னா இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் டோபாலஜி கனெக்ஷனோட சுவிட்ச் செலெக்ஷன் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதில் எஸ் சீரீஸில் லீப் சுவிட்சும் இசட் சீரீஸில் ஸ்பைன் சுவிட்சும் செலெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த சுவிட்சை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போர்ட்ஸ் இருக்கா. நான் அந்த போர்ட்ஸ் இருக்கிறத போது நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன். என்ன அப்படின்னா, இந்த போர்ட்ஸை நல்லா உத்து கவனிங்க. இது எந்த போர்ட்டுன்னே சொல்ல முடியாது அப்படின்னா, ஃபைபர் சேனல் போர்ட்டுன்னு சொல்ல முடியாது. இது ஈத்தர்நெட் போர்ட்டான்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இப்போ அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது அந்த சுவிட்சோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட். இது வந்து நம்ம வந்து லீப் சுவிட்சை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்பி ப்ளஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கானா? ஓகே. இந்த எஸ்எஃப்பி அப்படின்னா ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் பிளக்கபிள் அப்படின்றது தான் அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன். இப்போ இந்த ஸ்லாட்டை நீங்கள் அப்படியே வந்து நெட்வொர்க் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும். இந்த டிவைஸை உள்ள இன்சர்ட் பண்ணி, சரியா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேபிள் யூஸ் பண்ண முடியும். சரியா? அப்போ இந்த ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ஒவ்வொரு ஸ்லாட்லையும் இன்சர்ட் பண்ணணும். சரியா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டீன்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஒன்று எஸ்எஃப்பி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பேஸ் டி அப்படின்னு சொல்கிறப்போ பேஸ் டி எப்படி வரும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். இது பேஸ் டி. நீங்கள் சுவிட்ச் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி பேஸ் டி இந்த RJ45 போர்ட் வேணும் அப்படின்னா RJ45 போர்ட் வச்சு வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து எனக்கு அதிக பேண்ட்வித் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எஸ்எஃப்பி ப்ளஸ் இந்த போர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி வாங்க. ஏதர் இந்த போர்ட் இல்லைனா அந்த போர்ட் வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் இந்த எஸ்எஃப்பி ப்ளஸ் ஆர் பேஸ் டி அப்படின்றது நமக்கு சொல்ல வருது. அண்ட் இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த RJ45 போர்ட் எப்படி இது பார்த்துருக்கேன் சார். இப்போ RJ45 கேபிள் அப்படின்றது அந்த போர்ட் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எஸ்எஃப்பி ப்ளஸ் அப்படின்றது இப்போ தான் சார் கேள்விப்படுறேன். எஸ்எஃப்பி ப்ளஸ் இப்போ தான் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அப்போ எஸ்எஃப்பி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 இது வந்து ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் பிளக்கபிள். ஸோ இந்த டிவைஸை உள்ள இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போட்டுக்கலாம். இதே டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கேபிள் போடுற போர்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். அப்போ இதில் ஃபைபர் ஆப்டிக் கேபிளும் யூஸ் பண்ணலாம், நெட்வொர்க் கேபிளும் யூஸ் பண்ணுறோம். அந்த கேபிளும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேபிள் எடுத்து ஒரு ரெண்டு இங்கே கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ரெண்டை நம்மளோட சர்வரில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். சரியா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த எஸ்எஃப்பி ப்ளஸ் அண்ட் பேஸ் டி டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? அதே சுவிட்சில் வந்து பாருங்க QSFP 28 ஒன்று இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா QSFP ப்ளஸ்ன்னு இருக்கு. அப்போ இந்த QSFP ப்ளஸ்னா என்ன, QSFP 28னா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ QSFP ப்ளஸ் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நிக் கார்டு 40 Gbps ஸ்பீடில் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு உண்டான ப்ளக்கபிள் டிவைஸ் தான் இந்த QSFP ப்ளஸ். இங்கே SFP ப்ளஸ்ன்னு இருந்துச்சு. சரியா? இந்த SFP ப்ளஸோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி டிவைசஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு ஒவ்வொரு டிவைஸ்க்கும் SFP ப்ளஸ், QSFP ப்ளஸ், QSFP 28 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அதோட ஸ்பீடை வந்து மென்ஷன் பண்ணுது. அப்படின்றப்போ QSFPயோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 40 Gbps. அண்ட் SFPயோட ஸ்பீடு வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு இது வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா ஒரு 10 Gbps ஸ்பீடு வச்சுக்கலாம். ஏன்னா பேஸ் டியோட ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா 10 Gbps தான். ஸோ அப்படின்றப்போ இது 10 Gbps அண்ட் இது வந்து 40 Gbps இந்த போர்ட்டு. அப்போ எனக்கு இதில் 40 Gbps போர்ட் எத்தனை கொடுத்துருக்கான்? கிட்டத்தட்ட 2 QSP போர்ட் வந்து கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் 4 QSFP 28 இருக்கு. அப்போ அந்த 4 QSFP 28 போர்ட்டோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 100 Gbps ஸ்பீடு.
அப்போ இந்த 4 போர்ட்ட தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட லீஃப் ஸ்விட்ச் டு ஸ்பைன் ஸ்விட்ச் கனெக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லீஃப் ஸ்விட்ச் டு லீஃப் ஸ்விட்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்விட்சோட போர்ட்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதா? QSFPனா என்ன? QSFP ப்ளஸ்னா என்ன? SFP ப்ளஸ்னா என்ன? பேஸ் T என்ன? புரிஞ்சுதா? ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சர்வர் டு இந்த இது கேபிளிங் இருக்கு இல்லையா? கேபிளிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டேட்டா சென்டர் டீமோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மைண்ட்ல எப்பவுமே என்ன இருக்கும்னா, RJ45 கேபிள் தான் இருக்கும். பட் அங்க ஆமா ரியல் சார். டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் கேபிள்ஸ் அங்க குடுத்துருப்பாங்க. அப்போ அங்கருந்து டேட்டா சென்டர்லேருந்து யாராவது கால் பண்ணி, நமக்கு இது மாரி இது QSFP கேபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இது அந்த கேபிளுக்கு டிஃபரெண்ட் நேம் இருக்கும். ஸோ அப்போ அவங்க சொல்லும்போது நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிடுவோம். இது என்ன டிஃபரெண்ட்டா சொல்றாங்க? ஏன் RJ45 இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ அப்போ நான் டேட்டா சென்டர் டீமோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணி, நீ போய் இந்த கேபிள செக் பண்ணு, நெட்வொர்க் கேபிள செக் பண்ணு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அப்போ நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். இந்த போர்ட் எந்த போர்ட் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஸ்விட்ச்ல இந்த போர்ட் அப்படின்னா, இதுல QSFP தான் இருக்கும். இல்ல இதுல QSFP 28 தான் இருக்கும். அப்போ இந்த கேபிளோட இந்த இந்த போர்ட்டுக்கு வந்து இதுக்குன்னு தனியா ஒரு கேபிள் இருக்கு. அந்த கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த கேபிள்லாம் என்னன்னு நான் சொல்றேன். அப்போ எனக்கு SFP ப்ளஸ்க்கு என்ன மாரி கேபிள் யூஸ் பண்ணணும் அண்ட் QSFP 28க்கு என்ன கேபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். சரியா? இப்போ இந்த ஆப்ஷன்ஸ பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா, ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் பிளக்கபிள் இருக்கு இல்லையா? இதோட அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 Gbpsலேருந்து அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ 1 Gbpsல நம்ம இப்போ யூஸ் பண்றது இல்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 10 Gbpsலேருந்து ஸ்டார்ட் ஆகி 10 Gbps, 25 Gbps, 40 Gbps அப் டு 100 Gbps வரைக்கும் போகுது. அப்போ இப்போ நம்ம VX ஸ்டைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச செலக்ட் பண்றோம் இல்லையா? அதுல எனக்கு SFP பிளஸ் இருக்கு. அப்போ என்னோட SFP பிளஸோட ஸ்பீட் எவ்வளவு? 10 Gbps. அது வந்து என்னோட இந்த போர்ட் என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, இந்த போர்ட்டோட ஸ்பீட் வந்து 10 Gbps அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. அண்ட் QSFP ப்ளஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த கேட்டகரியில இருக்கு. VXL கேட்டகரியில. அப்போ அதோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 40 Gbps. அண்ட் QSFP 28 ஓட ஸ்பீட் வந்து 100 Gbps. அப்போ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கா? இந்த ஸ்விட்ச்ல. ஸோ இந்த 3மே என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, அந்த போர்ட்டோட பேண்ட்வித் ஸ்பீட வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த S சீரிஸ் ஸ்விட்ச்ல உங்களுக்கு என்னென்ன போர்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அண்ட் ஏன் வந்து இதுல வந்து ஃபைபர் போர்ட்டா இல்ல RJ45 போர்ட் அப்படின்னு ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதுக்கு ரீசன் புரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்தெந்த நோட்ஸ்ல எந்தெந்த மாதிரியான போர்ட்ஸ் நான் ஸ்விட்ச் சைடு இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஸ்விட்ச் சைடு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஸ்விட்ச்ல எனக்கு SFP ப்ளஸும் இருக்கு, QSFP 28ம் இருக்கு, QSFP ப்ளஸும் இருக்கு. இதே மாதிரி என்னோட சர்வர்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ஸ் இருக்கணும் இல்லையா? அப்பதானே மேட்ச் ஆகும். ஸோ அப்போ எனக்கு சர்வர்ல என்னென்ன மாதிரியான போர்ட்ஸ் அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட VXL சர்வர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் சீரியஸா பிரிக்கிறோம் இல்லையா? அப்படி சீரியஸா பிரிக்கும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ 2 போர்ட் போறோம் அப்படின்னா, 2 × 10 RJ45 10 Gbps RJ45 போர்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி 2 × 10 SFP ப்ளஸ் போர்ட் அவைலபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 4 இப்போ 4 போர்ட் போறோம்னா, அதை 4 போர்ட் RJ45 போர்ட்டாவும் வாங்கிக்கலாம். இல்ல 4 போர்ட் SFP ப்ளஸ் போர்ட்டாவும் நம்ம வந்து சர்வரை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எனக்கு இன்னும் அதிகமா ஸ்பீடு தேவைப்படுது அப்படின்னா 2 × 25 SFP 28 or else 4 × 25 SFP 28. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சரியா? அப்போ நான் எவ்வளோ நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் போறேன் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அப்போ டிசைட் பண்ணும்போது எனக்கு RJ45 போர்ட் வேணுமா சர்வரில், இல்லை SFP ப்ளஸ் போர்ட் வேணுமா அப்படின்றத நம்ம டெல்லுக்கிட்ட இனிஷியலாக சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட் ஃபார் 15th ஜென்ரேஷன் ஆஃப் சர்வர்ஸ். ஸோ இப்போ கரண்ட்டாக 2023ல அவங்க ரிலீஸ் பண்ணது 16th ஜென்ரேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி -1ல தான் நம்ம வந்து இப்போ டிஸ்கஷன் பண்ணுறோம். 15th ஜென்ரேஷனில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே சொல்லியிருக்கோம்.
சரியா? இதுல எதெல்லாம் சப்போர்ட் பண்ணாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரெட் கலர்ல குடுத்துருக்காங்க பாருங்க. எதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது கிரீன் கலர்ல குடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் டைப் இது வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். இது ஹைபிரிட் அப்படின்னா, எஸ்எஸ்டி வித் நார்மல் ஹார்ட் டிஸ்க் தான் ஹைபிரிட். எஃப்னா ஒன்லி ஃபிளாஷ் அண்ட் என்னா NVMe எஸ்எஸ்டி டிஸ்க் இருக்கு இல்லையா? அததான் வந்து சொல்றாங்க. ஸோ அதனால தான் ஹெச், எஃப், என் அப்படின்னு சொல்லி இங்க ஸ்டோரேஜ் டைப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டேங்க. டவுட் இருக்கா? இல்ல அடுத்தது இல்ல சார். போலாமா? இல்ல சார். இது இல்ல சார். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமல் கான்ஃபிகரேஷன் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேக்ஸ் அதிகமா இருக்கு, சர்வர் கவுண்ட் அதிகமாகும்போது, அப்போ அப்படி எப்படி வந்து இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள் ஸ்கிரீன்ஷாட் வந்து இங்க போட்டிருக்கேன். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரேக் 1, ரேக் 2 அந்த மாதிரி 3 ரேக் இருக்குன்னு வைங்க. அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லீஃப் ஸ்விட்சஸ் அண்ட் அதை எப்படி இன்டர்கனெக்ட் பண்ணணும்? ஏன்னா லீஃப் ஸ்விட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரேக்ல இருக்க லீஃப் ஸ்விட்சஸ் ஒன்னோட ஒன்று இன்டர்கனெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அது போயிட்டு என்ன ஆகுது? என்னோட ஸ்பைன் ஸ்விட்சில் கனெக்ட் ஆகுது. சரியா? அப்போ எனக்கு இந்த லீஃப் 1ஏலேருந்து லீஃப் 2ஏக்கு போகணும்னா நான் டைரெக்டாக போக முடியாது. அப்போ நான் ஸ்பைன் ஸ்விட்சுக்கு போய் தான் அடுத்தது அந்த லீஃப் ஸ்விட்சுக்கு வர முடியும் இல்லையா? ஸோ இப்படி தான் அந்த கம்யூனிகேஷன் போகும். இப்போ உங்களுக்கு ஸ்பைன் ஸ்விட்சோட ரிக்யர்மெண்ட் எதுக்குன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ரேக்ல 2 லீஃப் ஸ்விட்ச் போடுறோம் அப்படின்னா அந்த 2 லீஃப் ஸ்விட்ச் ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கும். பட் இதே செப்பரேட் ரேக் போகும்போது அந்த லீஃப் ஸ்விட்ச் எடுத்து அப்படியே இங்கே இன்டர் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்க? ஸ்பைன் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸ்பைன் ஸ்விட்சுக்கு போய் கம்யூனிகேஷன் இங்கே வரும். சரியா? ஓகே. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே சார். இப்போ கிளியர் சார். ஓகே. ரேக்ல எப்படி வைக்கிறாங்கன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 நோடு இப்போ ஒரு 3ல 3 நோடு வச்சிருக்கோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லீஃப்ல கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைன்ல கனெக்ட் பண்ற மாதிரி. இப்போ லீஃபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்டர் கனெக்ட் பண்ற மாதிரி. இப்போ கிளியரா இருக்கு சார். ஃபைனல் பிக்சர் பார்த்ததுக்கு அப்புறம். ஆமா. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்ததா நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நெட்வொர்க் கேபிளிங் பத்தி பார்ப்போம். ம். ஏன் சரிங்க அப்படின்னா, சார். இப்போ நம்ம போர்ட் சூஸ் பண்ணிட்டோம். அப்போ அந்த போர்ட் சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான கேபிள்ஸ்லாம் வந்து உங்களோட நோடு டு VXL கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு அண்ட் லீஃப் ஸ்விட்ச் டு ஸ்பைன் ஸ்விட்சுக்கு என்ன மாதிரியான கேபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த கேபிள்ஸ் கனெக்டிவிட்டி எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா, ஒரு ஹார்ட்வேர் ட்ரபிள் ஷூட்டிங் நீங்க இறங்கும்போது, நமக்கு இந்த நாலேஜ் வந்து முக்கியமா இருக்கணும். அண்ட் ஃப்ரம் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லயும் சில டைம்ல இன்டெப்த்தா உங்கள VXL பத்தி கேட்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அதில மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த SFP பத்திலாம் கேட்பாங்க. SFP ப்ளஸ்னா என்ன? SFP 28னா என்ன? சரியா? RJ45 எல்லாருக்குமே தெரியும். அத பத்தி அவ்வளவா கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்பீடு, அதாவது இந்த ஃபார்ம் ஃபேக்டர பத்தி கொஞ்சம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து கேபிளிங் பத்தி பார்ப்போம். ம். சரிங்க சார். சரி பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சரி இப்போ டிஸ்கஸ் பண்ண வரைக்கும். இல்லன்னா நாளைக்கு பார்ப்போம். சரி சார். இந்த வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் அப்லோட் பண்ணிங்க சார். நேத்திக்கு இன்னைக்கு. நான் பண்ணி விடுறேன். சரியா? சரி ஓகே, சார். ஓகே. ஓகே சார். தேங்க்ஸ். பை, பை. தேங்க்ஸ்.